பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம். இன்றைக்கு பாருங்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் வந்த பாரங்களையும் வேதனைகளையும் நெருக்கங்களையும் சுமக்க முடியாமல் இன்றைக்கு அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாரத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு நாம் ஃப்ரீயாக மாறிவிடுவோம். ஆமேன். நாம் சுமக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய பாரத்தையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய பாடுகளையும் இயேசு இன்றைக்கு சுமப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் பாரங்களையும் உங்கள் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டிருந்தீங்க. இன்று முதல் உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? கடன் பாரத்தோடு கூட இருக்கிறீங்களா? உங்கள் பாரத்தை இயேசுவின் மேல் இறக்கி வையுங்கள். கர்த்தர் மேல் இறக்கி வையுங்கள். அவர் உங்களை ஆஸ்வதிக்க போதுமானவராகவே இருக்கிறார். ஆமேன். யோசுவா புத்தகத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் யோசுவாவுக்கு ஆண்டவர் மோசேக்கு அடுத்தபடியாக ஜனங்களை வழிநடத்துகிற தலைமைத்துவ பொறுப்பை கொடுத்தார். இப்போ இந்த யோசுவாவுக்கு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் ஒரு பயங்கர வருத்தம். ஏனென்றால் இந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், மோசேயே இருந்தவர்கள். ஏன்னா மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி, தேவனை முகமுகமாய் பார்த்தவன் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த மோசேக்கு விரோதமாகவே இந்த ஜனங்கள் இவ்வளோ முறுமுறுத்தார்களே, அப்போ நம்மை விட்டு விடுவார்களா என்று சொல்லி இந்த ஜனங்களை எப்படி வழிநடத்துவதற்கு ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய ஒரு பாரத்தை தன்மேல் வைத்தது போல இந்த யோசுவா கலங்கி கொண்டிருந்த அந்த யோசுவா, எப்படி ஆண்டவரை நான் வழிநடத்த முடியும்? ஒரு பெரிய லோடு என் மேலே இருக்கிறது, என்னால் சுமக்க முடியலை அப்படின்னு சொல்லி இந்த யோசுவா கலங்கி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் வாக்கு பண்ணுற, யோசுவாவை நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொன்ன உடனே யோசுவா மறுபடியும் என்ன செய்கிறான்? தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஜனங்களை வழி நடத்துகிறான். பத்திரமாக இந்த யோசுவா ஜனங்களை கானானுக்கு வழிநடத்தி கொண்டு போகிறார். தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசுவா தன்னுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வச்சுட்டான். அந்த இடத்துல ஒரு தலைவனாக தான் அவன் செயல்பட்டான். அந்த தலைவனுடைய பொறுப்புகள், அந்த பாரத்தை அவன் சுமக்கலை, அதெல்லாம் கர்த்தர் சுமந்தார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிறைய காரியங்கள், பொறுப்புகள், கடன் சுமைகள், வேதனைகள் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் சுமக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் ஆண்டவர் சுமந்து கொள்வார். நம்ம என்ன செய்யணும்? முன்னால் இருந்து நம்ம பிரயாசப்படுவோம், நம்ம முயற்சி பண்ணுவோம். அல்லேலூயா. நம்ம முயற்சி பண்ணும்போது, நம்ம பிரயாசப்படும்போது நம்முடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் சுமக்கிற கர்த்தர் நம்மை ஆசுவித்து நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த யோசுவா போல கலங்கி இருக்கலாம். எப்படி எனக்கு முன்னே இருக்கிற இந்த சவாலை எப்படி நான் தாங்கிக் கொள்வது? எப்படி இந்த நெருக்கத்தை நான் சமாளிப்பது? ஒரு பெரிய பாரம் என்னை அழுத்துகிறதே, இந்த கடன் சுமை என்னை அழுத்துகிறதே, இந்த கடனை எப்படி நான் அடைக்க முடியும்? அப்படி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதுங்க. உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைங்க. யோசுவா தன்னுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்தான். ஜனங்களை பத்திரமா கானானுக்குள்ளே கொண்டு சேர்த்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கும்போது நம்ம போக்கிலும் பரத்தில் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அதுபோல் பார்த்திங்கன்னா, இந்த யோசுவா எரிகோ கோட்டையை முறியடித்து வரும்போது ஆயி பட்டணம், ஒரு சின்ன பட்டணம், எளிதில் வெற்றி பெறக்கூடிய பட்டணம். அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய தோல்வி, 26 பேர் செத்து போனாங்க. அந்த ஆயி பட்டணத்து மக்கள் கொன்று போட்டார்கள். இந்த தோல்வியை தாங்க முடியாத யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஒரு தோல்வி, திடீரென்று சொல்லி ஒரு தோல்வியை பார்த்த உடனே அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு பெரிய கஷ்டம். பாருங்கள், தோல்வி சில சமயம் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த யோசுவாவை போல சில தோல்விகளை நம்மளால் தாங்க முடியாது. சில சமயம் நம்ம தோல்விகள் வரும்போது நம்மளால் தாங்க முடியாது. அப்படி தான் அந்த யோசுவா தன்னுடைய தோல்வி நிமித்தமாக அவன் அப்படியே தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். இப்போ ஆண்டவர் யோசுவா எழுந்துரு என்று சொல்லுகிறார். உன் பாளையத்தில் ஒருத்தன் அசுத்தமானதை எடுத்து வச்சிருக்கிறான், அதை கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணி அதை அழிச்சு போடு, ஒரு பெரிய வெற்றி நீ பார்ப்பன்னு சொன்ன உடனே இந்த யோசுவா என்ன செய்ய, மறுபடியும் எழும்பி போய் அந்த அசுத்தமான காரியத்தை நீக்கி அதை சுத்திகரித்து மறுபடியும் யுத்தத்துக்கு போய் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார்கள். அல்லேலூயா. சில சமயம் பாருங்கள், தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனையை கொண்டு வந்துடும், மிகப்பெரிய கஷ்டத்தை கொண்டு வரும். அப்போ இந்த தோல்வியை நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது. தோல்வியை கர்த்தர் பார்த்து கொள்வார்.
நம்ம என்ன செய்யணும்? நம்ம தோல்வியை பார்த்து துவண்டு விடாமல், தோல்வி நமக்கு ஒரு பெரிய பாரமாக மாறிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் மிகப்பெரிய பாரமாய் மாறிவிடக்கூடாது. இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் தோல்வி அடைந்திருக்கிறாங்க. சின்ன சின்ன தோல்வியை பார்க்க முடியாமல் அப்படியே விழுந்து போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த தோல்வியில் ஒரு ஜெயத்தை கத்தர் தருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைஞ்சீங்களா? கவலைப்படாதீங்க. அந்த தோல்வியை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். அந்த தோல்வியை ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. அந்த தோல்வியை நீங்கள் சுமக்காண்டாம். அந்த தோல்வியை குறித்து நீங்கள் பாரப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. அந்த தோல்வியை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் தோல்வியை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா, உங்கள் தோல்வியை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். நான் ஒன்று சொல்கிறேன், தோல்வி வந்தால் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஆமென். தோல்வி வந்தால் தோல்வியை குறித்து நீங்கள் பாரப்படாதீங்க. அந்த தோல்வியில் நீங்கள் சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதுபோல் வெற்றி வந்தால் நீங்கள் ரொம்ப ஆர்ப்பரிக்காண்டாம். ஆமென். சிலவங்க பார்த்தீங்கன்னா, வெற்றி வந்தால் பயங்கரமாக ஆர்ப்பரிப்பாங்க. தோல்வி வந்தால் உடைஞ்சு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டையுமே நம்ம எளிதாக கடந்து போயிடணும். தோல்வியையும் வெற்றியையும் நம்ம எளிதாக கடந்து போயிடணும். இந்த தோல்வி நமக்கு ஒரு பெரிய வேதனையை கொண்டு வந்து விடக்கூடாது. எனவே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். இந்த தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். இந்த தோல்வியை குறித்து நீங்கள் கவலைப்பட்டிருக்காதீங்க, பாரப்படாதீங்க. இந்த தோல்வியை கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய பாரமும் ஆண்டவரே நீங்கள் சுமந்து ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிக்க போகிறீங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.